தேவைகளை நமக்கு அதிகப்படுத்துறாங்க. தேவைகள் அதிகம், அதான் உலகப்பற்று. தேவைகளை நமக்கு அதிகப்படுத்துறாங்க. எப்படி தேவைகளை அதிகப்படுத்துறேன்? நமக்கு தேவைப்பட்டதை வாங்கின காலம் ஓடி போச்சு. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதுக்காக அவன் காசு சம்பாதிப்பான். எனக்கு வீடு கட்டணும், அதுக்காக ஓடுவான். இந்த வீட்டில் எனக்கு இவிடத்தை அடுப்பு வைக்கணும், அதுக்காக ஓடுவான். எனக்கு இன்னைக்கு இறைச்சி தேவை, இன்னைக்கு கொச்சிக்காய் கொஞ்சம் தேவை, இன்னைக்கு சீனி தேவை, இதைத்தான் எடுத்துட்டு போய் கடையில் வேண்டிட்டு வரோம். அம்மா சொல்லி அனுப்புவா, போய் சீனி 1/4 கிலோ, கொச்சிக்காய் 100 கிராம் வேண்டிட்டு வான்னா அப்படியே போய் அவ்வளோதான் வேண்டிட்டு வரோம். இப்போ பேர் ஷாப்பிங் போகிறோம், ஸ்டைலு. அதை சொல்லிட்டு போகிறதுல ஒரு பெருமை. எங்கே போகிற? ஷாப்பிங் போகிறேன்டி, வரையா? என்ன வேண்ட? என்ன வேண்டையா தெரியாதா? அப்போ ஷாப்பிங் போகிறேன்டா என்னண்டு. என்ன வேண்டுறதுக்கு போறேன்னு போறதெல்லாம் பட்டிக்காட்டு பழக்கமா? என்ன வேண்ட போற? சீனி வேண்ட போற? அதெல்லாம் பழைய கால. எல்லாம் ஒரு கேள்வியா? ஷாப்பிங் போகணும், ஷாப்பிங். அதெல்லாம் ஷாப்பிங் போகணும் வேண்டா. முதல்ல கடைக்காரன் உள்ளக்கு இருந்து நம்மளை வெளியே வச்சு வியாபாரம் பண்ணினான். இப்ப கடைக்காரன் வெளியில இருந்து உங்களை உள்ளுக்கிட்டு வியாபாரம் பண்றான். போங்க, கதவு திறந்திருக்கு, வெல்கம். அப்படியே உள்ள போனா இப்பதான் நீங்க முடிவெடுக்க போறீங்க என்ன வாங்க போறீங்க. என்ன வாங்க போறீங்க? சைக்காலஜிங்கிறது எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். எல்லாத்துலேயும் சைக்காலஜி தான் தெரியுமா? விளம்பரம், வியாபாரம், அறிமுகம், எல்லாத்துலேயுமே சைக்காலஜி தான். ஒரு மனிதனுடைய மனசை வெல்ற ஒரு கல்வியை கற்று ஒரு மனுஷனுடைய மென்டாலிட்டி என்ன, அவனுடைய மனநிலை என்ன, ஒவ்வொருத்தருடைய மனநிலையை நாம நினைக்கிற மாதிரி மாத்திரத்துக்கு என்ன டிசைன் பண்ணலாம் அப்படி என்று திட்டம் தீட்டி அங்க வச்சிருக்கிறான். அப்ப நீங்க ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனா அங்க சூப்பர் மார்க்கெட்டை வரவேற்பு இடத்துல ஒரு அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு அவக்கு சிரிக்க மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கு தான் சம்பளம், வேற ஒன்றும் செய்யறதில்ல. நீமா சிரி, பார ஆக்களை பார்த்து வாங்க சார், டேட் தேவையா சார், கூட தெரியா சார், கூட வரையா சார்ங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அவ்வளவுதான். உள்ள தலையாட்டினத்தோட கூட போற பொண்டாடி இந்த ஆளு மறந்துடுவான். போயாச்சா? முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் அந்த கடையில் ஆக பின்சுவர்ல தான் கொண்டு வச்சிருப்பான். அரிசி வழங்கிட்டான். முக்கியமா தேவைப்பட்டது இறைச்சி, மீன், அரிசி, மசாலா பொடிகள் எல்லாம் எந்த சூப்பர் மார்க்கெட்ல முன்னுக்கு இருக்கிறத பார்த்துருப்பீங்களா? இல்லை. அத பல அழகு பொருட்களை தாண்டி போய்தான் நீங்க எடுக்கணுங்கிறது அவனுடைய திட்டம். அதான் சைக்காலஜிக்கலா செய்யற வேலை. வியாபாரத்துக்கு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பின்னுக்கு தான் கொச்சிக்காத்தூள், பின்னுக்கு தான் அரிசி, பின்னுக்கு தான் இறைச்சி, பின்னுக்கு தான் மீன். அப்ப அதுக்குள்ளால போறதுக்கு 2-3 ஓடைகள் இருக்கும். அந்த ஓடைகளால நடந்து போகும்போது 10 வயசு பையனின் கையை எடுத்து பிடிக்கிற அளவுக்கு கீழ் ரக்குல எல்லாம் முட்டாசி, சாக்லேட்டு, சின்ன பிஸ்கெட்டுகள் இருக்கும். புள்ள தூக்குவான். உங்களோட பிள்ளைய ஒன்றும் செய்யணும். ஆமா முட்டாட்ட ஆக்கள் எல்லாம் பார்த்துக்காங்க. சரி, நீ தானே விட்ட, கடைக்குள்ள விட்டா இனி அவன் அள்ளுவான். நீங்க கணக்குடைய மேல சிசிடி கேமரா இருக்கு. அப்படி சரி, இந்த ஒழுங்கைக்குள்ளால போட்டா சாக்லேட் எடுப்பான், அந்த ஒழுங்கைக்குள்ளால போட்டா யோகட்டை வச்சிருப்பான். ஐஸ்கிரீமும் யோகட்டும் ஐஸ்கிரீம். அதை மூடி வச்ச கதவுக்கு கண்ணாடியை போட்டு வச்சிருக்கான். ஃப்ரிட்ஜ் மூடித்தான் இருக்கும், ஆனா கண்ணாடியா இருக்கும். அழகா அப்படியே லைட்டை போட்டு பட்ட பகலையில வெளிச்சமாக்கி வச்சுப்பான். புள்ள பார்த்து சண்டை பிடிக்கணும். உம்மா ஐஸ்கிரீம். சரி, அதுல ஒன்று. இப்படியே அந்த இறைச்சிக்கிட்ட போறதுக்கு இடையில 2000 ரூபாய்க்கு கூட நிரப்பி விட்டுரும் பிள்ளை. இறைச்சிக்கிட்ட போறதுக்கு இது சும்மா வேண்டு கடையில வெளியில போய் இறைச்சி 1 கிலோ புருஷனை விட்டு வேண்டு இல்ல, நாங்கள்லாம் பெறணும் ஷாப்பிங்கண்டா. அந்த இறைச்சிக்கிட்ட போகக்குள்ளேயே 2500 ரூபா பிஸ்கெட்டு, டோஃபி, சாக்லேட்டு, அது ஐஸ்கிரீம் அப்படியே அந்த சின்ன ரக். இனி மேல பொண்டாட்டி பார்க்குற ட்ரக்கில் என்று ஆண்டவனே அந்த பெண்களுக்கு விருப்பமான சாமான அந்த 4 அடிக்கு மேல பெண்களுக்கு பிடித்தமான சாமான், 4 அடிக்கு மேல பெண்களுக்கு பிடித்தமான சாமான் என்ன? லக்ஸ் ராணி சோப்புகள், அந்தந்த சோப்புகள், ஃபேஷியலுக்குரிய ஐட்டங்கள், பாத்ரூமில் வைக்கிறது, ஹேண்ட் வாஷி, மவுத் வாஷி, ஏர் வாஷி, எல்லாத்தையும் அப்படியே வச்சு விட்டோன்னு
முன்ன நாம சும்மா தான் கழினு. இப்போ முடிக்கு வேற, கண்ணுக்கு வேற, வாய் கொப்பளிக்க வேற, கம்பு கட்டுக்கு வேற, தலைக்கு வேற, கால் விரலுக்கு இடையில உண்டு, கால் பாதத்துக்கு உண்டு, டிசைன் டிசைன் அப்படியே அடுக்கி வச்சோன்னே இந்த பிள்ளை இதுதான் மச்சிர ஊட்ட எல்லாம் இருக்குது, இதுதான் அங்கே இருந்த ப்ளீஸ் ப்ளீஸ் எந்த பிள்ளை ப்ளீஸ் என்றோன்னு அந்த பிள்ளை சேர்த்து விட்ருவான். அதில் கூட நிரம்பி அதில் ஒரு 2500 பில். போய் இறைச்சியெல்லாம் வேண்டிக்கு வந்தால் கடையில் சாமண்ட கொலை என்ன பாடுவோம். 38 ரூபா சார். என்ன 38 ரூபா, 28 ரூபா சண்டை பிடிச்சி ஏறி இறங்கி கடைசியா சார் அங்காலை மில்லு இஞ்சாலை மில்லு ஒரு 30 ரூபா போடுவோம். அதெல்லாம் சரியா 29 ரூபாண்டா எடு, இல்லாட்டி தேவையில்லைன்னு வேண்டின நாம அங்கே அந்த பிள்ளை எக்ஸ்கியூஸ் மீ சார் இது 789 ரூபா 90 சமன்னு 90 சம் தேடு வருவேன். இங்கே குறைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே போட்டால் போட்டது அந்த பிள்ளை இங்கிலீஷால் சேரண்டுட்டேன். இனி இந்த ஆளுக்கு முடிஞ்சு. இப்போ காசு இருக்குமா? இறைச்சி வெண்டை வந்து 1000 ரூபா காசோட வந்திருப்பான். இறைச்சிக்கிட்ட போகக்குள்ளே 5000 ரூபாய் 6000 ரூபாவில் போய் நிற்கும். சார் உங்களோட பில் 6312 ரூபா சார். ரெண்டானா 6312 ரூபாண்ணே. ஓகே, இப்போ காசு இருக்காது. காசு இருக்குமா? காசு இருக்காது. அதுக்கு தான் இந்த பேங்கு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு காட்டு தந்திருக்கு. இந்த காட்டை நீங்கள் ஓட்டிக்கிட்டு வீட்டை போய் ஒரு 30 நாளைக்குள்ளே வந்து காசை கட்டுங்க, அதுக்கு பிறகுதான் வட்டி என்று உங்களை தலையத்திராவி வச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே இருக்குதே காட்டு, மாஷாவா நம்மளை காப்பாற்றிட்டேன்னா அந்த காட்டை போட்டு ஒரு கீறுனா சார் இதில் ஒரு சைனை வைங்கணுன்னா அது ஒரு பெருமை. அந்த காட்டை போட்டு சாமான் பண்ணுற தாக்கள் பார்க்காங்கயாம். அடி சைனை வச்சு அடி சிட்டை கழிச்சு எடுத்துட்டு அடி ஹைஃபையா கடையை விட்டு வெளியிறங்கி கடையை விட்டு வட்டக்கிறவங்களே நெஞ்சிக்க நோக தொடங்கிடும். ஏனென்றா இந்த காசை கொண்டே போடணும் மேடாப்பா பேங்கில். என்ன செய்யுது சீட்டு காசு அது வர இது வர. இப்போ இந்த காசுக்கு ஓடி தம்பி ரொம்ப இழைச்சி போய் களைச்சி போய் வேதனைப்பட்டு ஊட்ட வந்தோன்னா வேண்டிக்கு போன சாமான்ல அவள் ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு வச்சிருப்பாள். அவளுக்கு இது தெரியா, நாம் கஷ்டப்பட்டது அவளுக்கு தெரியுமா? அவள் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சு எப்படி இருக்கண்டு அம்மா கிட்ட கொடுத்து வாப்பா கிட்ட கொடுத்து தம்பி கிட்ட கொடுத்தா ராத்தா எப்படி அப்படி என்று புகழ்ந்து தள்ளி புருஷன் பெறட்டும் அவர் இதை விட புகழ்வார் என்று காத்துக்கு இருந்தா இந்த ஆள் வருவார். இவருக்கு ருசிக்கிற நிலைமையிலேயே வருவார். இவருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த காசை கொண்டை போடணும் என்ற நிலைமை. அவருக்கிட்டையும் இதை நீட்டி இதை சாப்பிட்டு பாருங்கன்னு அவன் பார்த்து இதெல்லாம் எனக்கு இவ்வளவு தலையிடி. என்ற தலையிடிக்கு காரணமே இதுதான். எடுத்து போ திங்கிற மாதிரியா இருக்கு, துண்டு பாருங்களேன் பாப்பா எல்லாம் சொன்னேன் நல்லா இருக்காமண்டு. ரொம்ப திண்டுச்சா திண்டி தூண்டு. அவனுக்கு வேற பிரச்சனை, வேற டேஸ்ட் தான் திண்டு தூ அள்ளிக்கு நிறையடா. ஏனண்டா இவர் நாசுக்கா வேலை வைக்கார். திரும்பியும் இந்த செலவு வந்துடப்போடா, இன்றைக்கு ஒரு தூண்டு ஓட்டாத்தான் திரும்ப இதை செய்ய மாட்டால் காசை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாமண்டு இவர் துப்பினா அவள் அதை வேற கணக்கு போடுவாள். இப்ப வேற நம்முடைய சமையல் மச்சானுக்கு பிடிக்குது இல்ல, சம்திங் ரோங். அந்த கடையில நிக்கிற பொடிச்சாக்கினா தான் இவருக்கு பிடிக்கும். கதை மாறி சந்தேகம் என்கிற அந்த நோய் அடிச்சா இனி குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் பின் கதவால பேய்த்திரும். இப்ப எல்லாம் அவுட், குடும்பம் பிரிஞ்சு நிற்கும். அப்ப எவ்வளவுக்கும் நம்முடைய ஈமானை இழந்து, இஸ்லாத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, உறவை இழந்து, வாழ்க்கையை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம்ங்கிறது இன்னும் விளங்காம தான் இருக்கு.